களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். எல்லாருக்கும் வணக்கம். சித்த மருத்துவத்தினுடைய வரலாற்றை ஒரு 3 பகுதிகளாக விளக்கி சொல்கிறேன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிவன் வாழ்ந்த காலத்திலேயே சித்த மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆதி சித்தர் என்று அழைக்கக்கூடிய முதல் சித்தர் வாழ்ந்த காலத்திலேயே நமக்கு சித்த மருத்துவம் கிடைச்சிருச்சு. ஆனால் சித்த மருத்துவத்தினுடைய வரலாற்று ஆய்வு எப்படி செய்யப்படுது அப்படின்னா, சித்தர்கள் வாழ்ந்த காலத்தை கணக்கிட்டு அந்த வரலாறு ஆய்வை முடிவு பண்ணுறாங்க. சித்த மருத்துவம் என்பது இப்போ கடைசியாக வாழ்ந்த சித்தர்கள் காலத்தை தொட்டு வராது. சித்தம் என்றால் அது ஒரு நிலை, மனித உயிரினம் பரிணாம வளர்ச்சியில் அடையக்கூடிய ஒரு நிலை. அது சித்தம். மனிதர்கள் தோன்றிய காலத்திலேயே சித்த மருத்துவம் தோன்றிடுச்சு. ஆனால் அந்த மருத்துவத்துக்கு முதலில் சித்த மருத்துவம் என்று பெயரிடப்படலை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனோன்மணி மருத்துவம் அப்படின்னு தான் அதுக்கு பேர் இருந்தது. சிவன் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் அந்த மருத்துவ முறைக்கு பேர் மனோன்மணி மருத்துவ முறை. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மரபு வழி மருத்துவம் எது அப்படின்னு கேட்டால் சித்த மருத்துவம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஒரு பாதி புரிதல் தான். சித்த மருத்துவம்னா நீங்கள் நினைக்கிற கால எல்லை கிடையாது. அப்போ தமிழர்களின் முதல் மருத்துவ முறை மனோன்மணி மருத்துவம். அது இருந்ததற்கான இலக்கிய சான்றுகள் சித்தர் பாடல்களில் நிறைய உண்டு. குமரி கண்டத்தில் தான் இந்த மருத்துவ முறை தோற்றுவிக்கப்பட்டு வளர்ந்து அது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது அப்படிங்கிறது வரலாறு, முதன்மையான வரலாறு. அடுத்த கட்டமாக சிந்தாமணி மருத்துவ முறை. சிவனுடைய காலத்துக்கு பிறகு ராவணரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறைக்கு பேர் தான் சிந்தாமணி மருத்துவம். ராவணர் அரசராக இருந்த காலகட்டத்தில் இந்த மருத்துவ முறையை கண்டறிந்து அதை மென்மேலும் வளர்த்து எடுக்கிறாங்க. அதை முழுமையான மருத்துவமாக கொண்டுட்டு வந்து அது நடைமுறையில் இருந்திருக்குது. அதன் பிறகு தமிழகத்தில் பொதிகை மலை மற்றும் பல்வேறு மலைப்பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தமிழ் சித்தர்களால் சித்த மருத்துவம் தொகுக்கப்படுது. இதுதான் அந்த 3 கட்ட நிகழ்வுகள். இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரியாத ஒரு கருத்து என்னன்னா, சித்த மருத்துவம் அப்படின்னா அந்த மருத்துவத்தை அழைக்கின்ற ஒரு பேராக தான் தெரியும். ஆனால் சித்த மருத்துவம் என்பது அது எங்கிருந்து வந்தது, அந்த மருத்துவ முறை எந்த இடத்திலிருந்து வந்ததுங்கிறத குறிக்குது. சித்தம் என்பது மனித பரிணாம வளர்ச்சியின் உச்சம். ஆதி சித்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட மனோன்மணி மருத்துவமும் சித்த மருத்துவம் தான். ராவணரால் தோற்றுவிக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட சிந்தாமணி மருத்துவமும் சித்த மருத்துவம் தான். அப்போ இப்போ கடைசியாக நமக்கு கிடைச்சிருக்கிற சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவம்னு அழைக்கிறது இப்படித்தான். நாகரிகங்கள் வளர்ந்த நாடுகளை கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு 3 பெரிய மருத்துவ முறைகளை கொண்ட நாகரிகம்னு உலகில் வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே தான். மருத்துவ வரலாறு அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துக்கு இன்றியமையாதது. உலக நாடுகளில் எந்த மனிதர்களுக்கு என்ன நோய் வந்தாலும் அவங்க தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு செழுமையான மருத்துவ முறைகள் இங்கே இருந்திருக்கு. எல்லாமே வரலாற்றில் ஒடுக்கப்பட்டிருக்குதோ அதுபோல் இங்கேயும் அது நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் அதை நீங்கள் இலுமினாட்டிகளின் சூழ்ச்சின்னு சொன்னாலும் சரி, அல்லது சர்வதேச நாடுகளின் சதி அப்படின்னு சொன்னாலும் சரி, அது இங்கே நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ முறைகளின் மீது பெரிய வன்மத்தோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒழிச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால உண்மை. ஆதி சித்தராகிய சிவன் வாழ்ந்த காலமும் இடமும் குமரிக்கண்டம், ராவணர் வாழ்ந்த காலமும் இடமும் இலங்கை, சித்தர்கள் வாழ்ந்த காலமும் இடமும் தமிழ்நாடு. ஏற்கனவே இருந்த 2 மருத்துவ முறைகளை பற்றிய
ஆதாரம் சித்தர் பாடல்களே இருக்கு. நம்மளுடைய மரபு வழி மருத்துவ முறை, பாரம்பரியமாக வந்த மருத்துவ முறை இந்த நவீன காலத்திலும் ஒரு சில மனிதர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது மிகப்பெரிய வியப்பு. இன்றும் தமிழகத்தில் பல்வேறு கிராமங்களில் வாழக்கூடிய வைத்தியர்கள் மருத்துவ வரலாற்றை அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. அவங்க கையில் இருக்கு. அவங்க எப்படி ஒடுக்கப்பட்டாங்கங்கிறத சொல்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன். இதில் பாதிக்கப்பட்டது மக்கள் தான். இப்படி ஒரு மருத்துவ முறை, இந்த சிவன் மருத்துவம் கொடுத்தது எதுக்கு? ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான். ராவணர் மருத்துவ மன்றங்கள் அமைச்சு ஒரு அரசனாக அவரும் மருத்துவராக இருந்து சமுதாயத்தை பாதுகாக்கணும்னு தான் நினச்சாரு. சித்தர்கள் உலகம் நன்மையடட்டும், தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற சிந்தனை தான் எல்லா சித்தர்களுக்குமே உண்டு. அப்போ உலக நன்மைக்காக அவர்களுடைய அறிவிலிருந்து ஞானத்திலிருந்து ஒரு பெரிய மருத்துவ முறையை கொடுக்குறாங்க. இறைவன் அருளோட கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்னுடைய முன்னோர் எனக்கு கொடுத்துட்டு போன மருத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒரு தமிழராக உங்களுக்கு தெரியலன்னா அதை விட கஷ்டம் வேற என்ன இருக்க முடியும்? இந்த காலத்தில் மனிதர்களுடைய உடலும் மனமும் வாழ்க்கையும் நொடிக்கு நொடி சிதைந்து கொண்டிருக்கிறத நேரடியாக பார்க்குறேன். அதாவது மருத்துவத்தை வைத்து எல்லாருடைய துன்பத்தையுமே நீக்க முடியும். நான் சொல்கிறது கொஞ்சம் புதிய கோணத்தில் புதிய விதமாக இருக்கும். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். மருத்துவம் கற்றவன் என்ற முறையில் மருத்துவத்தில் இருக்கிற நுட்பங்களை வைத்து மனிதர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் நீக்க முடியும். அது உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். மருத்துவத்தை வைத்து அவற்றை நீக்க முடியும். இந்த 3 மருத்துவ முறைகளும் எப்படியெல்லாம் சிதைவை கண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைதீகம் அப்படின்னு ஒன்று உள்ள வருது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேடி படிக்கணும். இதை கேட்குறவங்க வைதீகம்னா என்னன்னு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து. வைதீகம் உள்ள வருது. இப்போ ஆதி சிவனுக்கும் ராவணருக்கும் சித்தர்களுக்கும் வைதீகத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. வைதீக கருத்துக்கள் உள்ள இந்த நம்ம மருத்துவ முறைகளோடு கலக்குது. நான் சொல்றது எப்பன்னா, குறைஞ்சபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே வைதீக கருத்துக்கள் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. குறைந்தது ஒரு 7,000 ஆண்டுகளுக்கு முன்பு சமண மருத்துவ முறைகள், சமண கருத்துக்கள், கொள்கைகள் இது கலக்க ஆரம்பிக்குது உள்ளார. அதன் பிறகு பௌத்தம் என்று சொல்லக்கூடிய புத்தருடைய கருத்துக்கள் இது கலக்க ஆரம்பிக்குது. விஜயநகர ஆட்சி வரும்போது இந்த மருத்துவ முறை வலுவிழக்க தொடங்குது. இன்னும் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரும்போது சுத்தமாக இதை முடிச்சு கட்டுற வேலையை அங்கே தான் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்போது தான் இந்த மருத்துவ முறை இங்கே இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிற கொள்கைகள், கருத்துக்கள், இந்த மருத்துவத்தை நம்ம எப்படி செய்கிறோம், மூலிகைகளை நம்ம எப்படி பார்க்குறோம், அண்ட கருத்துக்களை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மக்கிட்ட இருக்கிற உடற்கூறியல் என்ன, நம்மக்கிட்ட உடற்கூறியல்லாம் இல்லைன்னே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே இலைதலைகள், மூலிகைகளை வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க ஆங்கிலேயர்கள். மொத்தமாக தடை செய்யப்பட்டது. நீங்கள் இந்த மாதிரியான வைத்தியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நேரடியாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தடை செய்கிறாங்க. அப்போ மரபு வழியாக பாரம்பரியமாக வந்த மருத்துவ முறைகள் வெகுவாக இல்லாமல் போயிடுது. அப்போ ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்த பிறகு தான் இவங்க நவீன மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவத்தை நம்ம எல்லாம் உள்வாங்குறோம். இதுதான் ஒரு கொடிய சம்பவம் தமிழ்நாட்டில். உடலில் ஒரு நோய் வருதுன்னா அதுக்கான மூல காரணத்தெல்லாம் சிந்திக்காத. தலைவலிக்குதுன்னா மாத்திரை போடு. ஒரு உறுப்பு கெட்டு போகுதுன்னா அந்த உறுப்பை நீக்கு. இப்படி மனித குலத்துக்கே எதிரான ஒரு மருத்துவ முறையை தமிழ்நாடு உள்வாங்க ஆரம்பிக்குது. எப்படி ஒரு செழிப்பான மருத்துவ முறைகளை கொண்ட ஒரு சமூகம் கால ஓட்டத்தில் மனித குலத்துக்கே எதிரான ஒரு மருத்துவ முறையை உள்வாங்குது. சித்த மருத்துவத்தோட நான் சொன்ன இந்த வைதீகம், சமணம், பௌத்தம், நகர ஆட்சி, ஆங்கிலேயர் ஆட்சி
இந்த கருத்துக்கள் கலந்தது மட்டும் இல்லாம, இங்க இருக்கிறத அவங்க வந்து களவாடவும் செஞ்சாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அ ஆங்கிலேயர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தான், அவங்களுடைய மருத்துவ முறை வந்து வளர ஆரம்பிச்சது. ஏன் வளர ஆரம்பிச்சது? இங்க வந்து தாவரங்கள்லயும், விலங்குகள்லயும், உலோகங்கள்லயும் இருக்கிற மூலப்பொருட்களை கொண்டு மருந்து செய்கிறார்கள். அந்த மருந்த வச்சு உடல் பிணிகள தீர்க்கிறாங்கங்கிற தகவலே அவர்கள் இங்க வரும்போது தான் அவர்களுக்கு தெரியும். அப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நவீன அறிவியல் வளருது, உலகமயமாதல் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் வந்து அந்த மருத்துவம் நல்லா உள்வாங்கிக்குது. இங்க தான் மொத்தமா முடிச்சுப்புட்டாங்களே! தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவங்கிறது தமிழர்களுக்கே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இங்க வந்து எலும்புக்கூடு தான் கிடக்குது. ஆனா அவங்க இப்ப தான் உருவான மருத்துவம். குறைஞ்சபட்சம் 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளே இருக்காது. நவீன மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அலோபதியினுடைய ஆயுட்காலம் என்பது ஒரு 1000 ஆண்டுகள் கூட இருக்க வாய்ப்பில்ல. அவங்க தமிழகத்துக்கு உள்ள வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 ஆண்டுகள் தான் இதுவரைக்குமே. 50,000 ஆண்டுகளாக தமிழகத்தில் உருவாகி வந்த மருத்துவ முறைகளை வந்து தமிழர்களுக்கே தெரியாத அளவுக்கு செஞ்சுப்புட்டு, இன்னைக்கு நம்ம மருத்துவத்தை பற்றிய புரிதலற்று, மருத்துவம் இல்லாத ஒரு சமூகமாக மாறி போயிட்டோம். அதுதான் இவ்வளோ நோய்கள் பெருக்கெடுக்கிறதுக்கும் காரணம். சமுதாயத்துல ஏன்டா இவ்வளோ நோய்கள் பெருகுச்சு அப்படின்னு கேட்டா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முதன்மையான காரணம் நம்ம மருத்துவத்தை இழந்தது தான். நம்மகிட்டேருந்து திருடிக்கிட்டு போனது தான். அப்ப இந்த காலத்துல இத ஒருங்கிணைக்கிற வேலைய நம்ம செஞ்சுகிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து சும்மா மேம்போக்கா நவீன மருத்துவத்தை மட்டும் எதிர்த்து கொண்டிருக்கிறதுல ஒண்ணும் ஆயிடாது. நம்ம மருத்துவம் எப்படியெல்லாம் சிதறி கிடக்குது, அதை எப்படி ஒருங்கிணைக்கலாம், அந்த கருத்துக்கள எப்படி மீட்டுருவாக்கம் செய்யலாம், அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டுட்டு வரலாம், இத பத்தி யோசிச்சீங்கன்னா, தமிழ் மருத்துவத்த கட்டமைக்க முடியும். தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த சித்த மருத்துவர வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க. இப்ப நான் சொன்ன வரலாறுக்கு புறம்பாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மருத்துவத்த முதலில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, சிவபெருமான், ஆதி சித்தர் என்ற கருத்து யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கும் நாடி பார்க்கும்போது சிவபெருமானை வணங்கி, அவர்களுக்கு மருத்துவம் கற்றுக் கொடுத்த குருவை வணங்கி தான் நாடி பார்ப்பது நம்முடைய மரபு. அப்ப இது வந்து ஒரு குரு வழியாக காலம் காலமாக கடத்தப்பட்டு வந்த ஒரு மருத்துவ முறை. குருன்னா யாரு? அவரு மகத்தான மனிதரா? அப்படிலாம் கிடையாது. அனுபவம் பெற்றவர். அந்த மருத்துவ முறைகளை கையாண்டு, அதில் வெற்றி கண்டு அனுபவம் பெற்றவர். அவருடைய அனுபவத்தை பின்னால் அவரை நாடி வருபவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 1964ல பாளையங்கோட்டையில அரசினர் சித்த மருத்துவ கல்லூரி என்ற ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உதாரணத்துக்கு அந்த கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதற்காகவே வேலை செஞ்சவங்க பாரம்பரிய மருத்துவர்கள் தான். மரபு வழியில வந்தவங்க தான். ஏன் கல்லூரி அமைக்கணும்? இது இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். முன்னோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யி. அவங்க கிட்ட எந்த அறிவும் இல்ல. மூட நம்பிக்கையா தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில, இந்த காலத்தில தான் எல்லா அறிவும் இருக்குது அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில, சித்த மருத்துவத்துக்குன்னு ஒரு கல்லூரி. அது மருத்துவத்துக்குன்னு மட்டும் இல்ல, சித்தர்கள் சொன்ன அனைத்து அறிவியல் நுட்பங்கள சொல்லிக் குடுக்கறதுக்கு ஒரு கல்லூரி வருது. அப்ப இது இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு. அரசு வந்து இத நிராகரிக்காம, அதுக்கு ஒரு கல்லூரி வச்சு அத படிப்பிச்சு குடுக்குறாங்கன்னா, இது மாரி ஒரு அரசே கிடைக்காது நமக்கு. இந்த காலத்துல அப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. இப்ப பல்கலைக்கழகம் வேணும். சித்த மருத்துவத்துக்கு பல்கலைக்கழகம் வேணும்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான நகர்வுகள் இல்ல. குடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி வரலாற்றுல பல காலமா அடிச்சிருக்காங்களோ, அதுபோல இப்ப கல்லூரி கட்ட விட்டதே பெரிய விஷயம். இப்ப நீங்க பல்கலைக்கழகம் வேற கேட்கிறீங்களா? எதுக்கெடுத்தாலும் இவங்க நவீன அறிவியல பக்கத்துல வச்சுக்கிட்டு, இதெல்லாம் அந்த காலத்துல இல்ல. அந்த காலத்துல மூட நம்பிக்கையிலேயே தான் வாழ்ந்திருக்காங்கங்கிற மாதிரி தான் பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிக் குடுக்கிறது. இப்ப இருக்கிறவங்க தான் அறிவியல புரிஞ்சுகிட்டு வாழ்றாங்க. அந்த காலத்து மனிதர்களுக்கு அறிவியலே தெரியாதுன்னு போதிக்கிறது. நல்லா ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. உண்மைய சொல்லணும்னா, அந்த காலத்துல அவர்கள் கண்டது அறிவியல். நல்லா புரிஞ்சுக்கணும்.
அவர்களுடைய நீட்சி தான் நம்ப. அப்போ அவர்கள முரண்படுறதுல எந்த விதமான புத்திசாலித்தனமும் இல்ல. அப்ப முடிந்தா அவர்கள் கண்டறிந்ததை எடுத்துக்கொண்டு, அதிலிருந்து ஏதாவது அப்டேட் குடுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த சித்த மருத்துவ கல்லூரி தொடங்கிய பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, பாரம்பரிய மருத்துவர்களுக்கு எதிரான நேரடியான ஒடுக்குமுறைய தமிழக அரசே கையில எடுக்குது. இனிமே சித்த மருத்துவ கல்லூரிகளில் படித்தவர்கள் மட்டும் தான் அத பார்க்க முடியும். பாரம்பரியமா வந்தவங்க யாருமே பார்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாட அவங்க எடுக்குறாங்க. இதுக்கு மதுரையில ஒரு சங்கம் தோன்றி, பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் சங்கமா தோன்றி, அது எப்படி நாங்க குடுத்த பாடத்திட்டம் தானே இன்னைக்கு கல்லூரி கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களையே பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? சித்த மருத்துவ கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கணும். இவர்களிடமிருந்து தான் எங்களுக்கு இன்னமும் அறிவு நுட்பம் வருது. இவர்கள் தான் உண்மையாக அதை கையாளுகிறார்கள். அனுபவமே எங்களுக்கு அவர்கள்ட்ட இருந்து தான் வேணும் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கணும். ஆனால் அவங்க நவீன மருத்துவத்தின் மீது கொண்ட காதலாலும், மோகத்தாலும் இதுல நேரடியா சொல்வதற்கு என்ன இருக்குன்னா, வயதான வைத்தியரையும் வைத்தியர்னு சொல்றாங்க. நம்ம 5 ஆண்டுகள் நவீன அறிவியலோடு சேர்த்து அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் படிச்சுட்டு, நம்மளையும் வைத்தியருங்கிறாங்க. அப்படிங்கிற அந்த ஈகோ. இப்ப கல்லூரிகள்ல சித்த மருத்துவம் படிக்கிற மாணவர்களுடைய கோரிக்கையே என்னன்னா, ஏற்கனவே படிச்சு வந்தவங்களுடைய கோரிக்கையே என்னன்னா, எங்கள சித்த மருத்துவர்ன்னு சொல்லக்கூடாது. எங்கள டாக்டர்ன்னு சொல்லணும். இப்படி வந்துட்டாங்க இவங்க. பெருமை வெற்று பெருமைக்கு ஆசைப்படுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நான் சொன்ன இவ்வளோ பெரிய வரலாறு அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியாது. அவங்க அவங்க பேருக்கு முன்னாடி அறிந்தோ அறியாமலோ என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்துக்கே எதிரியாக கல்லூரியில் படித்து வெளியே வந்த மருத்துவர்கள் இன்னைக்கு ஆயிட்டாங்க. இது ஒரு மறைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒரு வரலாறு. இதை எல்லாரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தொழில வச்சு தானே அவங்களுக்கு வருமானங்கிறது வரும். அதுபோல பாரம்பரிய மருத்துவர்களுடைய தொழில் என்னைக்கு ஒடுக்கப்பட்டதோ, அன்னையிலிருந்து அவங்க எல்லாருமே வறுமைக்கு ஆளாயிட்டாங்க. இந்த காலகட்டத்தில எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய வரலாறு மீண்டு வருது. இன்னைக்கு இங்க புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துறைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே சிவன் காலத்திலேயே வந்துருச்சு. மனிதன் எந்த காலத்துல தோன்றினானோ, அந்த காலத்திலேயே எல்லா துறைகளும் தோன்றிருச்சு. இன்னைக்கு புதுசா இத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லும்போது தான், வரலாற்ற புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப காலங்காலமா வரலாற்றுல அத செஞ்சு வந்தவங்கலாம் எங்க போறது? உண்மைய சொல்லணும்னா, இந்த கொரோனா காலத்துலலாம் மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கும், துன்பத்துக்கும் ஆளானேன். இந்த கொரோனா காலத்துல நான் பட்ட துயரத்துக்கு அளவே இல்ல. ஏன்னா, பாரம்பரிய மருத்துவர்கள் யாருமே மேல வரல. காரணம் என்னன்னா, அவர்கள அடிச்ச அடி அப்படி. நீ மேல வரவே கூடாதுன்னு. ஏன்னா, அவங்களால ஜீரணிச்சுக்கவும் முடியாது. அவங்க கற்ற அந்த மருத்துவ முறைகளிலிருந்து, அவர்களுடைய ஞானத்திலிருந்து பார்க்கும்போது, ஒரு நோய்க்காக இப்படி உலகத்தையே ஊரடங்கு போட்டு வச்சிருக்கிறத பொறுத்துக்க முடியாது. சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் கொரோனா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நோயே கிடையாது. அது சாதாரணமா ஒரு காய்ச்சல். அத போற போக்குல எளிமையா குணப்படுத்தக்கூடிய வல்லமை எல்லாம் அவங்களுக்கு உண்டு. நீங்க மருத்துவ வரலாற்றில் ஒரு உண்மைய தேடி வரணும்னா, யோசனை பண்ணி பாருங்க. சிவபெருமான், ராவணர், சித்தர்கள் இவங்கெல்லாம் பேரன்பு கொண்டு, அவங்களுடைய இறை ஆற்றலின் துணை கொண்டு, மக்களின் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக மருத்துவ முறைகள குடுத்துருக்குறாங்க. அத காலாகாலமா பாதுகாத்து வச்சவங்க யாரு அப்படின்னா, பாரம்பரிய மருத்துவர்கள். இவர்களுடைய அருள் யாரு பக்கம் நிக்கும்? பாரம்பரிய மருத்துவர்கள் பக்கம் தான் நிக்கும். அப்ப இன்னைக்கு சித்த மருத்துவத்தை கல்லூரிகளில் பயின்றவர்கள் நேர்மையாக, உண்மையாக, உண்மைய தேடி நமக்கான பாடத்திட்டங்கள் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற அத உணர்ந்து, உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் உண்மைய தேடி வரணும்னா, பாரம்பரிய மருத்துவர்களுக்கு ஆதரவு குடுக்கணும். ஆனா, இன்னைக்கு முதல் எதிரியே கல்லூரிகளில் சித்த மருத்துவம் படித்தவனா தான் இருக்கிறான். இதிலெல்லாம் ஒழிச்சு கட்டுனா தான் நம்ம டாக்டர் அப்படின்னு நிமிர முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறது ரொம்ப தவறான மனநிலை.
நேரடியா சொல்லணும்னா, நீ கல்லூரிகளில் பயின்றிருந்தாலும் சரி, இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இந்த கொரோனா காலகட்டத்திலயாவது இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் ஒன்றிணைந்து போராடுவாங்களா? வெளியில வருவாங்களா? அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலம் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். யாராவது ஒருத்தர் வெளியில வராங்களா? நாங்க எங்க பகுதியில எங்களால முடிஞ்சத செஞ்சுகிட்டு இருந்தோம். மூலிகை கஞ்சி தயார் பண்ணி மக்களுக்கு குடுக்கறது, கஷாயம் குடுக்கறது, எங்கள நாடி வர்றவங்களுக்கு மருத்துவம் செய்யறது. இதெல்லாம் எங்களால முடிஞ்சத எங்க பகுதியில அரியலூர் மாவட்டத்தில செஞ்சுகிட்டு இருந்தோம் நாங்க. ம இந்த நிகழ்ச்சி நடந்துராதா? இப்படி ஒரு சம்பவம் இங்க தமிழ்நாட்ல நடக்காதா? அப்படின்னு சொல்லி 15 ஆண்டு காலமாக நான் காத்திருக்கிறேன். என் கூடவே பல ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு கனவு காண்பது போல. எப்படி பாரதியார் சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஒரு பாடல்லாம் எழுதியிருக்கிறாரோ, அதுபோல என் உடன் பயணித்த ஒரு சிலர்கிட்ட இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் எல்லாம் ஒன்றிணைய மாட்டாங்களா? தங்களுக்கானத கேட்க மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு பெருங்கனவு. ஆனா அது நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா, அதற்கான காலத்த நம்ம தாண்டிட்டோம். இறைவனுடைய அருளாலும், என்னுடைய விருப்பத்தாலும் இங்க ஒரு அற்புதமான ஒருங்கிணைவு நடந்திருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதிலும் நான் வணங்கக்கூடிய திருவானைக்காவல் இறைவன், அகிலாண்டேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இறைவியின் கண் முன்னாலேயே அந்த முதல் நிகழ்வு நடக்கிறது. எல்லையில்லாத ஆனந்தத்தை எனக்கு குடுக்குது அப்படின்னு சொல்றேன். இந்த பதிவ கேட்கக்கூடிய நீங்க, பாரம்பரிய மருத்துவராகவும் இருக்கலாம், அல்லது மரபு வழி சிகிச்சையாளர்களாகவும் இருக்கலாம். மரபு வழி மருத்துவங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்களாகவும் இருக்கலாம். மரபு வழி வேற மருத்துவ துறை சார்ந்த மனிதர்களாகவும் இருக்கலாம். அல்லது பொதுமக்களாகவும் இருக்கலாம். சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்பவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ நேரம் நான் சொல்றத கேட்டுட்டு, இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னு விரும்புனீங்கன்னா வந்து நிக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவர்களை அடையாளம் கண்டு, ஒரு இடத்துல கூட்டி, அவங்க அரசாங்கத்துக்கிட்ட தங்களுக்கான கோரிக்கைகள முன்வைக்க போறாங்க. இத அரசாங்கம் கேட்குதோ இல்லையோ, ஒருங்கிணைகிற இடத்துக்கு வந்ததே ஒரு பெரிய நிம்மதிய எனக்குள்ள குடுத்திருக்கு. பொதுமக்கள் பலருக்கும் பாரம்பரிய மருத்துவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய தேவைகள் இருக்குது. அங்க பார்த்தீங்கன்னா, அங்க எத்தனை பேர் வேணாலும் கூடலாம். அவர்களுடைய முகங்கள் தான் மரபு வழியில் வந்த மருத்துவத்தை காப்பாற்றி வச்சிருக்கக்கூடிய ஞானம் மிக்க முகங்கள். அவங்கள அடையாளம் கண்டுக்கங்க. உண்மையிலேயே மருத்துவம் கற்றவர்கள் அவர்கள் தான். நீங்க யாருக்கெல்லாம் மருத்துவம் தெரியும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே தெரியாது. இவர்களுக்கு தான் மருத்துவம் தெரியும். இவர்களுக்கு தான் உயிர்னா என்னன்னு தெரியும். இவர்களுக்கு தான் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியும். இத என்னைக்குமே மறந்துறாதீங்க. இன்னைக்கு எந்தெந்த நோய்கள் எல்லாம் நவீன மருத்துவத்துக்கு சவாலாக இருக்கிறதோ, எந்த நோயெல்லாம் குணப்படுத்துவதற்கு கிட்ட கூட நெருங்க முடியலையோ, அந்த நோய்களை எல்லாம் போற போக்குல எளிதில் குணப்படுத்தக்கூடிய வல்லமை என்பது பாரம்பரிய மருத்துவர்களிடம் மட்டுமே உண்டு. அவர்கள் உண்மையிலேயே பாரம்பரிய வைத்தியர்கள் தானா? அவங்க அதெல்லாம் செஞ்சு தான் வந்திருக்கிறாங்களாங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய வேலை. அதுல நிறைய விவாதங்கள் இருக்கு. இன்னைக்கு கல்லூரிகள்ல சித்த மருத்துவம் வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்க எல்லா சித்தர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் அவங்க எடுக்கல. நிறைய எதெல்லாம் அறிவியல் ஒத்துக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் புறந்தள்ளிட்டாங்க. அதுக்குள்ள எல்லாம் இருக்கிற அறிவியல் எங்கேயோ நிக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் விவாத பொருள் உங்களுக்கு. திருச்சியில மார்ச் 11ஆம் தேதி திருவானைக்காவல் சிவன் ஆலயத்திற்கு முன்னாடி கோரிக்கையாக பாரம்பரிய மருத்துவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும், நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோங்கிறத அரசிடம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. அதில் எல்லாரும் கலந்துக்கணும். தமிழ் மீதும் தமிழ் மருத்துவத்தின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பவர்களெல்லாம் அவசியம் அந்த இடத்துக்கு வரணும். ஆதி சித்தராகிய சிவபெருமானுடைய அருளும், ராவணருடைய அருளும், தமிழ் சித்தர்களுடைய அருளும்
எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் நம்மை முன்னின்று வழி நடத்தும். இப்படிக்கு தமிழ் சித்தரியல் அறக்கட்டளை, அரியலூர் மாவட்டம், இலந்தைக்கூடம் கிராமம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.